வெல்கம் பேக் டு கனி தக்ஷு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எறா தொக்கு தாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் வச்சு எண்ணெய ஊத்தி, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவு கடுகு போட்டு, கடுகும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா, இன்னைக்கு நான் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2த்தையுமே சேர்த்து தாங்க கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப அததான் நான் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா கொஞ்சமா லைட்டா உப்பு போட்டிருக்கேன். இது நல்லா வதங்குறதுக்காக தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா வதங்கட்டோங்க. கொஞ்சமா நம்ம கருவேப்பில போட்டுக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கருவேப்பில போட்டு வதக்கி விட்டுறலாம். இது நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு வதங்குனா போதும். ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்ப பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல நம்ம 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. இந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்ல முழு பூண்டையும் நீங்க உரிச்சு போட்டு கட் பண்ணி போட்டுடலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கேன். இந்த டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டோட ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இங்க பாருங்க, ஆனியனும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, நான் நம்ம வந்து தக்காளிய சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு சின்ன தக்காளி தாங்க கட் பண்ணி வச்சிருந்தேன். அததான் நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா, தக்காளியும் சேர்த்தாச்சு. தக்காளிய சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க. பச்சை மிளகாய் போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அதனால நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா, போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. இங்க பாருங்க எந்த அளவுக்கு நான் வதக்கியிருக்கேன். இதே மாதிரியே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க எறாவ சேர்த்துடுறேன். இங்க பாருங்க, நான் எறாவ நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஆல்ரெடி. இன்னைக்கு கடல் எறா தாங்க வாங்கியிருந்தோம். ரொம்ப பெருசு பெருசா இருந்துச்சு. நான் 1/2 கேஜி எடுத்திருக்கேங்க. அதுக்கேத்த வெங்காயம், தக்காளி நான் சேர்த்திருக்கேன். நீங்க எவ்வளோ வாங்குறீங்களோ அதுக்கேத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தக்காளிய மட்டும் கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு இனிப்பு டேஸ்ட் குடுத்துரும். அதுக்காக தான். இப்ப பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு சுருங்க வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம மிளகாத்தூள் சேர்த்துரலாம். இங்க பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இப்ப நான் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தாங்க சேர்த்திருக்கேன். இப்ப பாருங்க எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு எறா. அந்த அளவுக்கு நம்ம வதக்கியிருக்கோம். இப்ப பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூளையும் நான் சேர்த்துட்டேன். வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் நான் சேர்த்திருக்கேங்க. இந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்ப பாருங்க. இப்ப நம்ம நல்லா போட்டு வதக்கி வதக்கி விட்டாச்சு. இப்ப நம்ம ஒரு மூடி போட்டு வச்சோன்னா, இதுலயே நல்லா தண்ணி விட்டுருங்க. நான் இது பெரிய பெரிய எறாவா இருந்ததுனால, கொஞ்சமா நான் தண்ணி தெளிச்சு விட்டுருக்கேன். அவ்வளோதான். நமக்கு சூப்பரான எறா வந்து ரெடி ஆயிடுங்க. இதே மாதிரியே செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாவும், சூப்பராவும் வந்துரும். இங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்கு. இதே மாதிரியே செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு எப்பவுமே நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.